We'll now deal with section 48. We completed section 45 class 1. Directly we are jumping to section 48. Mode of computation. Mode of computation. Okay. How do we compute? Capital gains ரெண்டு விதமா பிரிக்கலாம். Okay. One is all about depreciable asset. Depreciable assets வித்ததுனால வரக்கூடிய profit and loss. இன்னொன்னு non depreciable asset. Depreciation claim பண்ண முடியாத assets. Non depreciable assets. Depreciable assets with வரக்கூடிய profits and losses வந்து எப்போதுமே short term capital gain தான் இருக்கும். That will fall under short term capital gain. This will not be long term capital gain. This will not be long term capital gain. இதில் நம்ம ரெண்டு செக்ஷன் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். என்ன அப்படின்னு சொன்னாக்க செக்ஷன் 50 as well as செக்ஷன் 50A. இது வந்து block of assets விற்கும் போது வரக்கூடிய profit already we have studied, right? So depreciationல பார்த்தோம் இல்லையா, block of assets எல்லாமே வித்தா, எல்லா அசெட்ஸும் வித்துட்டீங்க அல்லது வேல்யூ நெகட்டிவா பெற்று அப்படினாக்க நம்ம கால்குலேட் பண்றோம் இல்லையா, that will be considered as short term capital gain or loss. SLM மெத்தட்ல நம்ம depreciation பண்ணப்பட்ட அசெட்ஸ் வித்ததனால profit and loss வந்துச்சுனா that will come under section 50A. We have studied this along with section 32. Section 32 ஓட நம்ம இத பார்த்துட்டோம். So I am not going to discuss that in this head. Capital gains headல நான் இத பார்க்க போறது இல்ல. Non depreciable assets, depreciation claim பண்ண முடியாத assetsல ரெண்டு பார்ட்டா பிரிக்கிறோம். Okay, ரெண்டு பார்ட்டா பிரிக்க போறோம். அதுல one is all about short term capital gain, another one is all about long term capital gain. Short term capital gain அப்படின்னு சொன்னாக்க இதோடைய பீரியட் ஆஃப் ஹோல்டிங் சொல்லப்பட்ட லிமிட்டை காட்டிலும் கம்மியா இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க பீரியட் ஆஃப் ஹோல்டிங் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1 year, 2 year ஆர் 3 year ஆர் 3 year. சில அசெட்ஸ்க்கு அந்த மாதிரி சில அசெட்ஸ்க்கு 1 year இருக்கும், சில அசெட்ஸ்க்கு 2 வருஷம் இருக்கும், சில அசெட்ஸ்க்கு 3 வருஷம் இருக்கும். லேண்ட் பில்டிங் எல்லாம் வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க 2 yearsங்க. ஸ்டாக் பாண்ட் இந்த மாதிரி எல்லாம் வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க அது 1 year. இது தவிர மெஜாரிட்டி அசெட்ஸ் லைக் கோல்டு எல்லாம் வந்துச்சுன்னா 3 years இருக்கும். ஸோ 1 year, 2 year, 3 year, ஐ வில் ஜஸ்ட் கிவ் தட் லிஸ்ட் லேட்டர். அந்த லிஸ்ட்டை நம்ம அப்புறமேட்டு பார்க்கலாம். இஃப் த பீரியட் ஆஃப் ஹோல்டிங் இஸ் லெஸ் தென் 1 year ஆர் 2 years, 3 years ஆக இருந்துச்சுன்னா that will be short term capital gain. Okay. Now, if the period of holding is more than 1 year, 2 years, 3 years இருந்தால் அது பேர் long term capital gain. Long term capital gain அப்படி நம்ம சொல்லுவோம். Okay, mode of computation under section 48. இது எப்படி calculate பண்றீங்க அப்படி சொன்னாக்க listen. First you start with the sale consideration. இமெயில் இந்த மாதிரி ஷார்ட்டா தான் யூஸ் பண்ண போறேன். SC sale consideration minus expenses on transfer like brokerage எல்லாம் கொடுக்குறீங்க, expenses on transfer subtract பண்ணிக்கணும். இதை subtract பண்ணிட்டீங்கன்னா what you get is called net sale consideration. சும்மா ஜெனரல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்களேன். ஓகே, நான் ஒரு 10 கிராம் கோல்டு வாங்கினேன். 1 கிராம் 5000 ரூபாய், 50000 ரூபாய். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், அந்த கோல்டை செயினா கன்வெர்ட் பண்ணேன் பை ஆஃபரிங் சம் எக்ஸ்ட்ரா பேமெண்ட். ஸோ வேஜஸ் எல்லாம் கொடுத்து நான் இதை செயினா கன்வெர்ட் பண்ணதுக்கு ஒரு 10000 ரூபாய் செலவு பண்ணேன். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இதை விற்கிறேன். ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் 1 லட்சம் ரூபாய் விற்கிறேன். கேபிட்டல் அசெட்ஸ் ஜுவல்லரி மார்ட் வச்சுக்கல, ஏன் தேவைக்கு எடுத்துக்கிறேன். ஜுவல்லரி மார்ட் வச்சிருந்தா அது பிஜிபிபியில் போயிடும். 50000 ரூபாய் வாங்கினேன்,
இன்னொரு 10,000 ரூபாய் செலவு பண்ணி 60,000 ரூபாய். சேல் பண்ண உடனே அவர் ஒரு brokerage 5,000 ரூபாய் கொடுத்தார், கேட்டார். இது brokerage ஆர் எக்ஸ்பென்சஸ். brokerage. அப்ப நான் 100,000 நான் வந்து விற்றேன், 5,000 ரூபாய் brokerage கொடுத்தேன், எனக்கு 95 ரூபாய். இந்த செயினுடைய அடக்கம் என்ன? காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன். 50,000 ரூபாய் கொடுத்து வாங்கினேன், அதை சப்ட்ராக்ட் பண்ணுங்க. அது தவிர நான் இதை செயினா மாத்திரம் செலவு பண்ண இல்லையா, that will be called as cost of improvement. That is called cost of improvement. அந்த காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் எவ்வளோ? ஒரு 10,000 rupees. அதையும் நம்ம சப்ட்ராக்ட் பண்ணிடணும். இதெல்லாம் சப்ட்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா you will get 35,000 being the short term capital gain. Short term capital gain. That's all. Very simple. என்ன ரேட்டுக்கு அந்த ஐட்டத்தை வித்தீங்க? முதல் அந்த அசெட் எப்படிப்பட்டது, அந்த அசெட் எப்படிப்பட்டதோ அதோட தன்மைகள் தகுந்த மாதிரி 1 year, 2 years, 3 years. 1 year கீழே வச்சிருந்தால் சில அசெட்ஸுக்கு வந்து ஷார்ட் டேர்ம், சில அசெட்ஸ் வந்து 2 years கீழே இருந்துச்சுன்னா அது ஷார்ட் டேர்ம், சில அசெட்ஸுக்கு 3 years கீழே இருந்துச்சுன்னா ஷார்ட் டேர்ம். லேண்ட் பில்டிங் எல்லாமே 2 years. இந்த பாண்டு, யூலிப் பாண்டு, மியூச்சுவல் ஃபண்ட்ஸு இது மாதிரி வந்துச்சுன்னா 1 year. ஓகே, இந்த லேண்ட் பில்டிங் இல்லாமல் குட்வில் இருக்கு அண்டு டெக்னிக்கல் நோ ஹவ். அதே சமயத்தில் வி ஹாவ் கோல்டு அண்ட் ஜேபி தாஸ் இந்த மாதிரியான ஐட்டங்கள் இருக்கு இல்லையா. ஓகே, ஜுவல்லரி, பெயிண்டிங், ஆர்கியாலஜிக்கல் கலெக்ஷன்ஸ், அந்த மாதிரி எல்லா விஷயங்களும் 3 years மேலே இருக்கணும். ஸோ வில் சி தட் லிஸ்ட். அப்போ என்ன ரேட்டுக்கு விற்றீங்க, அதுக்கு ஏதாவது செலவு பண்ணீங்களா, சப்ட்ராக்ட் பண்ணுங்க. நெட் சேல் கன்ஸ்ட்ரக்ஷன், அதில் வந்து காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன், காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் சப்ட்ராக்ட் பண்ணுங்க. வில் கெட் த ஷார்ட் டர்ம் கேபிட்டல் கெயின். வில் கெட் த ஷார்ட் டர்ம் கேபிட்டல் கெயின். பட் இதுல இருந்து சில டிடக்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. என்ன சார் மொத்தமா டாக்ஸ் கட்ட சொல்றீங்களே சார்? அப்படியா சார், டிடக்ஷன்ஸ் கொடுக்குறேன். டிடக்ஷன் வில் பி ஸ்டடிங் அண்டர் செக்ஷன் 54 series. 54ல ஒரு லிஸ்ட் இருக்கு. வில் பி கிளைமிங் த டிடக்ஷன் அண்டர் தட் செக்ஷன். அதுக்கு பிறகு பேலன்ஸ் இருக்குதா ஷார்ட் டர்ம் கேபிட்டல் கெயின் taxable amount, taxable short term capital gain. Short term capital gain க்கு என்ன tax rate applicable அப்படி சொன்னாக்க normal tax rate will be applicable. Normal tax rate will be applicable. Normal tax rate என்ன அர்த்தம்? 5%, 20%, 30% ஸ்லாப்ல இருக்கே அந்த மாதிரி வந்துரும். லாங் டர்ம்ல வரும்போது யூசுவலா flat rate வந்து 20%. In some special cases like 112A ல வரும்போது 10% flat rate will be applicable. Otherwise it's 20%. ஷார்ட் டர்ம் கேபிட்டல் கெயின் 111A வரும்போது 111A வரும்போது நமக்கு என்ன ரேட்டு? யூ ஹவ் ஆல்ரெடி ஸ்டடிட் தட். நோ, டாக்ஸ் ரேட்ல 15%. படிச்சோமா சார்? ஞாபகமே இல்லையே. எடுத்தோடனே டாக்ஸ் ரேட்ஸை பற்றி நடத்தினதுக்காக இங்கே எல்லாம் வரும்போது கன்ஃபியூஷன்ஸ் வரக்கூடாது அப்படிங்கிறனால திரும்பவும் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா டாக்ஸ் ரேட்ஸோட இந்த ஸ்லாப்ஸை வந்து ஒரு முறை ரிவைஸ் பண்ணுங்க. தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 111A வரும்போது ஷார்ட் டர்ம் கேபிட்டல் கெயின் ஃபார் த ஷேர்ஸ் where the STT is paid on purchase and sales will be taxable rate of 15%. அதுவே shares where STT is paid in case of long term இருக்கும்போது under section 112A only flat rate 10% will be taxable in excess of 1 lakh அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். In general the long term capital gain will be taxable at the rate of 20%. இது usual rate tax rate. Okay, except 111A short term capital gain on transfer of shares by paying STT in a recognized stock exchange. Usual rate இதுல usual rate 20%. usual rate வந்து இதுல usual rate is equal to 20% except இல்லனா simpler 20% except 112A க்கு 10% in excess of 1 lakh. And 111A வரும்போது 15%. Otherwise usual rate na 5%, 20% and 30%. இதுவே கம்பெனியா இருந்துச்சுன்னா usual rate 30% டைரக்டா போயிடும். ஓகே, பார்ட்னர்ஷிப் ஃபர்மா இருந்துச்சுன்னா 30% டைரக்டா போயிடும். So long term capital gains usually taxable at the rate of 20% except 112A class. அதுல வந்து 10% tax ஆகும். So இந்த கேஸ்ல லாங் டர்ம் கேபிட்டல் கெயின்ல இது எப்படி சார் டாக்ஸபிளா மாறும் அப்படின்னு சொன்னாக்க the same format will be available here also. இதே தான் இங்கேயும். ஆனா என்ன பண்ண போறேன்னு பாருங்க. சின்ன சேஞ்ச் பண்ண போறேன். It is not cost of acquisition but it is called indexed cost of acquisition and indexed cost of improvement. என்ன பண்ணோம்? indexed cost. I represent indexed cost of acquisition as well as indexed cost of improvement.
This indexation benefit is available only for the long term capital gain. Long term capital gain. Indexation என்ன அர்த்தம்? For example, இந்த கேஸ்ல வந்து ஒரு asset நம்ம விக்கிறோம், sale consideration being 100,000. Cost of acquisition எவ்வளவு அப்படி சொன்னாக்க ஒரு 50,000. இந்த 50,000 rupeesக்கு வாங்கும்போது ஒரு டீயோடைய விலை என்ன இருந்துச்சு? சும்மா உங்களுக்கு புரியறதுக்காக என்ன விலை இருந்துச்சுன்னா 5 ரூபாய் இருந்துச்சு. விற்கும் போது இந்த ஒரு டீயோட விலை எவ்வளவு இருக்கு? 10 ரூபாய் இருக்கு. எவ்வளவு இருக்கு? 10 ரூபாய் இருக்கு. சரி, 8 ரூபாய் இருக்கு. விற்கும் போது ஒரு டீயோட விலை 8 ரூபாய் இருக்கு. 5 ரூபாய் ஒரு டீ விற்கும் போது வாங்கினேன். இன்னைக்கு ஒரு டீயோட விலை 8 ரூபாய். நீங்க பாட்டுக்கு 1 lakhக்கும் 50க்கும் உள்ள டிஃபரன்ஸ் 50,000 ரூபாய் டாக்ஸ் சொன்னா அவன் என்ன சொல்லுவான்? சார் நான் அந்த காலத்துல வாங்கினேன் சார், அந்த காலத்தோட விலைவாசி என்ன? ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீடு 10 லட்சம் ரூபாய் வாங்கியிருப்பார், இன்னைக்கு 1 கோடி ரூபாய் விற்கிறாங்க, 90 லட்சம் ரூபாய் கெயின், டாக்ஸ் கட்டுக்குன்னு அவன் என்ன சொல்லுவான்? சார் 10 லட்சம் ரூபாய் நான் வாங்கும் போது நான் என்ன சம்பாதிச்சேன் தெரியுமில? அப்பெல்லாம் ஒரு டீ வந்து மிஞ்சி பண்ணா 2 ரூபாய் வாங்குவோம் சார், இன்னைக்கு 10 ரூபாய் 5 பங்கு விலை ஏறி இருக்கு, அதை தாண்டி வந்தா தானே எனக்கு லாபம். அவன் சொல்லுவானா இல்லையா? ஆர்கியூ பண்ணுவானா இல்லையா? இப்ப என்ன பண்றாருன்னா சேல் கன்சிடரேஷன் 1 lakh, காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் கிடையாது, இண்டெக்ஸ்டு காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன். இன்றைய பர்ச்சேசிங் பவர் வேல்யூக்கு தகுந்த மாதிரி வேல்யூ அட்ஜஸ்ட் பண்ண சொல்றான். அதாவது 5 ரூபாய் இருக்கும் போது நான் இதை வாங்கி இருக்கிறேன், அன்னைக்கு 50,000 ரூபாய், இன்னைக்கு இதோட விலை எவ்வளவு இருக்கு? 8 ரூபாய் இருக்கு. அப்படின்னு என்ன அர்த்தம்? do the cross multiplication, today's value being 50,000 into இன்னையோடைய மதிப்பு 8 ரூபாய், வாங்கும்போது 5 ரூபாய் இருந்துச்சு அப்படின்னா 80,000 ரூபாய். I don't subtract 50, I subtract 80. அந்த காலத்துல வாங்கின ப்ராப்பர்ட்டியோட இன்றைய மதிப்பு கண்டுபிடிச்சு அதை சப்ட்ராக்ட் பண்ண போறேன். இப்படி சப்ட்ராக்ட் பண்ணோம்னா 20,000 வருது இல்லையா? இது பேர் லாங் டர்ம் கேபிட்டல் கெயின். இந்த ப்ராசஸ் பேர் இண்டெக்ஸேஷன். இந்த இண்டெக்ஸேஷன் நம்பர் உங்களுக்கு எக்ஸாம்ல கொடுத்துருவாங்க, நோ நீட் டு வரி அபவுட் தட். இந்த இண்டெக்ஸேஷனோட பேஸ் இயர் பாத்தீங்கன்னா 2001 and 2. 2001 and 2ல காஸ்ட் ஆஃப் இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸ் 100ன்னு இருக்கு. கரண்ட் இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸ் 22-23 அன்னைக்கு 331 இருக்கு. சப்போஸ் இந்த டேட்ல நீங்க 100 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்கியிருந்தீங்கன்னா இன்று அதோட மதிப்பு என்னன்னு சொன்னால் 2001-2 அன்னைக்கு 100 இருந்துச்சு, 2022-23 அன்னைக்கு 331 இருக்கு. 300 இருக்கும் போது நீங்க ஒரு 10 லட்சம் ரூபாய் ஒரு அசெட் வாங்குனீங்கன்னா இன்னைக்கு அதோட மதிப்பு என்னன்னா do the cross multiplication. எப்படி பண்ணுவீங்க? காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் இன்டு, அதாவது 10 lakhs இன்டு நியூமரேட்டர்ல 331 டிவைடட் பை 100 போடணும். அதாவது காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் இண்டெக்ஸ் இன்டு கரண்ட் காஸ்ட் இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸ் ஆஃப் த கரண்ட் ப்ரீவியஸ் இயர் ஆர் கரண்ட் இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸ்னு போட்டுக்கலாம். ஓகே, கரண்ட் இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸ் ஆர் இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸ் applicable in the year of acquisition, in the year of acquisition. இந்த மாதிரி என்ன எழுதிக்கலாம். போட்டீங்கன்னா 33.1 lakhs. இப்போ இது என்ன ரேட் வித்தீங்க? சே சேல் கன்சிடரேஷன் ஆஃப் திஸ் பீயிங் 50 lakhs சொன்னால் 10 லட்சத்துக்கு வாங்கின அசெட் இன்னைக்கு 50 லட்சத்துக்கு விற்கிறாங்கன்னு சொன்னால் ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் டேரக்டா பார்க்க மாட்டோம். இந்த 10 லட்சத்தோட இன்றைய மதிப்பு என்னன்னு சொன்னால் நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் 33.1 lakh. சரி, 0.1 lakh. So minus cost of acquisition. என்ன cost of acquisition? Indexed cost of acquisition 33.1 subtract பண்ணிட்டீங்கன்னா balance being 16.9 lakhs. This is called long term capital gain. This long term capital gain taxable at the rate of 20%. Flat rate. Okay, flat rate. Is that okay? So usually now example வந்து டீன்னு சொன்னேன். ரியல் லைஃப்ல எப்படி பண்றாங்கன்னா கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ், ஓகே, prior to the previous year பேஸ் பண்ணி அதுல வந்து 75% ஆட் பண்ணிடுவாங்க ஒவ்வொரு வருஷமும். கரண்ட் இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸ் எவ்வளவு இருக்குங்கிறது நீங்க நெட்ல சர்ச் பண்ணீங்கன்னா டெய்லி பேசிஸ்ல இது அவைலபிள். விலைவாசி ஏறுற மாதிரி இது வந்து எல்லா விஷயங்களும் கன்சியூமர் பிரைஸ் என்ன அர்த்தம்? என்னன்னா நீங்க கன்சியூமருக்காக யூஸ்வலா வாங்குறீங்களோ அதோட விலை என்ன இருக்கு அதை பேஸ் பண்ணி. ஓகே, டிவி, வாஷிங் மிஷின், காய்கறி, ட்ரெஸ் இதெல்லாமே சேர்த்து கன்சியூமர்ல வந்துடும். இண்டஸ்ட்ரியல் எக்யூப்மெண்ட், பிளான்ட், மெஷினரியோட விலை ஏறிச்சு, அது நம்ம இங்க பார்க்கப்படுறதுல. ஒன்லி த கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் அதை பேஸ் பண்ணி தான் இவங்க கால்குலேட் பண்றாங்க. யூ நெவர் பாதர் அபவுட் திஸ் ஒன் ஃபார் அவர் ஸ்டடி.
டைரக்டா நம்பர் கொடுத்துருவாங்க, அந்த நம்பர் வச்சு நம்ம கால்குலேட் பண்ணா போதுமானது. காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் இன்டு கரண்ட் இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸ் நியூமரேட்டர் டிவைடட் பை இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸ் அப்ளிகபிள் இன் தி இயர் ஆஃப் ரியல் அக்வைசேஷன் தட் வில் பி டேக்கன். உங்களுக்கு இந்த எக்ஸாம்ல கொடுத்துருவாங்க, நோ நீட் டு ஒரி அபவுட் தட். ஸோ ஃபார் ஈஸி ஆக்சஸ் இன் அவர் சிங்கர் அகாடமி புக் கேபிட்டல் கெயின்ஸ் ஃபர்ஸ்ட் சாப்டர்ல ஃபர்ஸ்ட் பேஜ்ல இதை நான் கொடுத்துட்டேன் ஃபார் ஈஸி ரெஃபரன்ஸ். இஸ் தட் ஓகே? Hope so you can understand the mode of computation. So mode of computation la பொறுத்த வரைக்கும் assets ரெண்டு பார்ட்டா பிரிக்கிறோம். non depreciable depreciable assets சொல்லிட்டு depreciable assetsல section 50 and 50A already we studied along with the depreciation chapter. அதனால நாம இங்க பார்க்க போறதுல depreciation assets depreciable assetsனால வரக்கூடிய profit எப்பொழுதுமே short term தான். non depreciable assets ரெண்டு பார்ட்டா பிரிக்கிறோம், short term capital gain and long term capital gain அப்படி சொல்லிட்டு ரெண்டு பார்ட்டா பிரிக்கிறோம். short term capital gain அப்படி சொன்னாக்க depending upon the assets nature பீரியட் ஆஃப் ஹோல்டிங் 1 இயர் கீழே இருந்துச்சுன்னா ஷார்ட் டர்ம் சொல்லுவாங்க, சில அசெட்ஸ்க்கு வந்து 2 இயர்ஸ் கீழே இருந்துச்சுன்னா ஷார்ட் டர்ம் சொல்லுவாங்க, 3 இயர்ஸ் கீழே இருந்துச்சுன்னா ஷார்ட் டர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் சொல்லுவாங்க. இன் கேஸ் ஆஃப் லாங் டர்ம் இதுக்கு மேலே இருந்துச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக லாங் டர்ம் ஆகிடும். நார்மலாக சேல் கன்சிடரேஷன் மைனஸ் எக்ஸ்பென்சஸ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் லெஸ் பண்ணிட்டீங்கன்னா வரது நெட் சேல் கன்சிடரேஷன். அதுல இருந்து என்னென்ன ஐட்டம் லெஸ் பண்றீங்கன்னா வாங்கும் போது என்ன ஐட்டம், வாங்கின பிறகு விற்கிற டேட்குள்ள ஏதாவது அதுல சில எக்ஸ்பென்சஸ் பண்ணி கேபிட்டல் நேச்சர் எக்ஸ்பென்சஸ் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணீங்கன்னா அதை நீங்க சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். இது ஷார்ட் டர்ம். லாங் டர்ம் இருந்தால் அதே மாதிரி தான் காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் சப்ட்ராக்ட் பண்ணிக்க போறீங்க. பட் யூ ஹேவ் டு அட்ஜஸ்ட் ஃபார் வாட், யூ ஹேவ் டு அட்ஜஸ்ட் ஃபார் வாட், தட் இண்டெக்ஸேஷன், தட் வேல்யூ, கரண்ட் இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸ் அந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கு. கிளியர்? கம் ஆன், மேக் நோட் ஆஃப் இட்.